அமெரிக்காவில் கடந்த ஜனவரியில் பொறுப்பேற்ற அதிபர் டிரம்ப் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இவரது உத்தரவு உலக நாடுகளை பாதிப்பது மட்டுமின்றி உள்நாட்டு மக்களையும் பாதித்து வருகிறது. இதில் குறிப்பாக அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அறிவித்த திட்டங்களையும் கொள்கைகளையும் மாற்றி அமைத்து வருகிறார். இதனால் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் டிரம்ப் கொண்டு வரும் ஒவ்வொரு மசோதாக்களையும் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி எதிர்த்து வருகிறது. இதன் காரணமாக இந்த ஆண்டு விடுவிக்கப்படும் நிதியை விடுவிப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நிதி முடக்கத்தால் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் பல அரசு ஊழியர்கள் ஊதியமே இல்லாமல் பணிபுரிந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கையால் அமெரிக்க அரசு ஆட்டம் காண தொடங்கியுள்ளது. அதே சமயம் அரசு துறைகள் அனைத்தும் முடங்கியுள்ளன. இது குறித்து பேசிய அதிபர் டிரம்ப், மலிவு விலை பராமரிப்பு சட்டத்தின் வரி சலுகைகளை நீட்டிக்க கோரும் ஜனநாயக கட்சியினருடன் சமரசம் செய்ய வாய்ப்பில்லை என்றும், பணி நிறுத்தத்தை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவேன், பெரும்பாலான சட்டங்களுக்கு 60% வாக்குகள் தேவைப்படும் முறையை ரத்து செய்ய வேண்டும் என கூறியுள்ளார்.